السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله மிகப் பெரியவன், அல்லாஹ் மிகப் பெரியவன், அல்லாஹ் மிகப் பெரியவன். எல்லா புகழும் அவனுக்கே உரியதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி மலர்ந்த முகத்தோடு புன்னகையோடு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு ஈதுல் அத்ஹா தியாக திருநாளை கொண்டாடும் நோக்கத்தோடும் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும் நோக்கத்தோடும் இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் ஸாலிஹல் அமாலி வத்தாஆத். பெருநாள் என்பது முஃமின்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே நமது வாழ்க்கை பயணத்திலே ஒரு ஓய்வெடுக்கும் தரிப்பிடமாக அது இருக்கிறது. வாழ்க்கை பயணம் என்பது சவால்கள் மிக்கது, கஷ்ட நஷ்டங்களை கொண்டது, பல்வேறு அச்சுறுத்தல்களையும் அறைகூவல்களையும் எதிர்நோக்குகின்ற பயணம்தான் வாழ்க்கை பயணம். இந்த பயணத்திலே மனிதனுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, ஓய்வுக்கான தரிப்பிடம் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே ஓய்வுக்கான நாளாக தரிப்பிடமாக அமைந்திருப்பதுதான் பெருநாள் தினம். வாழ்க்கை என்பது ஒரு பாலைவனத்திலே நாம் மேற்கொள்கின்ற ஒரு பயணம் என்று சொன்னாலும் வெளியாக இருக்க மாட்டாது. பாலைவனத்திலே பயணிக்கின்ற போது மனிதனுக்கு ஓய்வு தேவைப்படும். ஆங்காங்கே பாலைவனத்திலே சோலைகள் இருக்கும், பாலைவன சோலைகள் என்று அவற்றை சொல்வார்கள். அத்தகைய நமது இந்த பாலைவன பயணத்திலே நாம் சந்திக்கின்ற சோலைகள் தான் பெருநாள் தினங்கள். அதிலும் குறிப்பாக ஈதுல் ஃபித்ர் பெருநாளும் ஈதுல் அத்ஹா பெருநாளும். அந்த வகையிலே இன்றைய நாள் நானும் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நாள், குதூகலமாக இருக்க வேண்டிய நாள், மன நிறைவோடு இருக்க வேண்டிய நாள், கவலைகளை, துன்பங்களை, துயரங்களை மறக்க வேண்டிய நாள், சுமைகளை இறக்க வேண்டிய நாள். இந்த நாளிலே சந்தோஷமாக இருப்பது நபி வழி சுன்னா, மகிழ்ச்சியோடு இருப்பது நபி வழி சுன்னா, கவலைகளை மறப்பது நபி வழி சுன்னா. இது பெருநாளுக்கு உரிய ஒரு தனிப்பெரும் பண்பு. அந்த வகையிலே இந்த நாளிலே எல்லா விஷயங்களையும் மறந்து, எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் மறந்து நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இந்த நாளை சந்தோஷமாக கழிக்க வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் என்பது நம்மை பொறுத்தவரையிலே ஆடிப்பாடி மகிழும் ஒரு நாள் என்பதை கடந்து இந்த நாள் ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட வேண்டிய நாள். இஸ்லாத்துடைய நோக்கிலே வாழ்வே வணக்கம். வணக்கம் அல்லது வணக்க வழிபாடுகள் என்று சில கிரியைகள் இருந்த போதிலும் முழு வாழ்க்கையும் வணக்கமாக அமைதல் வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய போதனை என்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த வகையில் பெருநாளும் நம்மை பொறுத்தவரையில் ஒரு வணக்கம் தான். நமது மார்க்கத்துக்கே உரிய ஒரு தனி பெரும் அந்த மிகப்பெரிய ஒரு மாத கால இபாதத்தை தொடர்ந்து நாம் ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுகிறோம். ஹஜ் என்ற அடிப்படையான மார்க்க கடமை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஈதுல் அத்ஹா பெருநாளை கொண்டாடுகிறோம். இரண்டு பெருநாட்களும் இரண்டு பெரிய வணக்கங்களை தொடர்ந்து கொண்டாடப்படுகின்றன. மாத்திரமல்ல, நமது பெருநாள்
எப்படி ஆரம்பிக்கிறது? தக்பீரோடு ஆரம்பிக்கிறது. தொழுகையிலே தொடர்கிறது. தொழுகை முடிந்த பின்னும் வணக்கங்கள் தொடர்கின்றன. உதஹியா என்றும், சந்திப்புகள் என்றும், சதக்கா என்றும், ஏனைய வணக்க வழிபாடுகள் என்றும் முழு நாளும் வணக்கங்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் குதூகலமாக இருப்பது வணக்கம் தான். குடும்பத்தாரை அரவணைப்பது வணக்கம் தான். ஏழைகளை அரவணைப்பது வணக்கம் தான். இரத்த உறவை பேணுவதும் வணக்கம் தான். எல்லாமே வணக்கம் என்பதுதான் நமது மார்க்கத்துடைய பார்வை. எனவே ஏனைய சமுதாயங்கள் பெருநாளை எப்படி கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, மூமின்களாகிய நம்மை பொறுத்தவரையிலே பெருநாளை ஒரு புனிதமான நாளாக, வணக்கமாக பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற செய்தியை இரண்டாவது செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாளை பொறுத்தவரையிலே இந்த பெருநாளுக்கு பின்னால் இருக்கிற தத்துவங்களையும் தாற்பயங்களையும் கண்டிப்பாக நாம் நினைவு கூற வேண்டும். அப்போதுதான் இந்த ஈதுல் அத்ஹா பெருநாள் அர்த்தமுள்ள பெருநாளாக, அர்த்தமுள்ள வகையிலே நானும் நீங்கள் கொண்டாடிய பெருநாளாக. அந்த வகையிலே இன்றைய ஈதுல் அத்ஹா பெருநாள் என்பது ஒரு தனி மனிதனை நினைவு கூறுகின்ற திருநாள். அந்த தனி மனிதனுடைய தியாகத்தை, அர்ப்பணத்தை, பொறுமையை, சகிப்புத்தன்மையை, இன்னும் 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 எத்தனையோ உயர்ந்த பண்புகளை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் தான் இந்த ஈதுல் அத்ஹா பெருநாள். சுப்ஹானல்லாஹ். நீண்ட நெடும் காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தனி மனிதர் உலகம் முடியும் வரை, யுகம் முடியும் வரை நினைவு கூறப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? அவர் தனக்காக வாழவில்லை. தன் வாழ்க்கையிலேயே சத்தியத்துக்காக அர்ப்பணித்தார், தியாகம். உண்மையை கண்டறிய அர்ப்பணித்தார். அந்த உண்மையை உலகறிய செய்ய தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தார். தனக்காக வாழாமல் சத்தியத்துக்காக வாழ்ந்த ஒரே காரணத்தினால் அந்த தனி மனிதர் உலகத்திலே மிகப்பெரிய மாமனிதராக பார்க்கப்படுகிறார். அவர் வருடாந்தம் நினைவு கூறப்படுகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும் நினைவு கூறப்படுகிறார். இந்த உலகம் இருக்கும் வரை அவர் நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருப்பார். இப்ராஹிம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த தனி மனிதர். அவருடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற முதலாவது செய்திதான் லீவிங் எ லெகசி. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்ததற்கு சில தடயங்களை விட்டு விட்டு செல்ல வேண்டும். பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. மாற்றமாக இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த உலகத்திலே தடயங்களை, அடையாளங்களை விட்டு விட்டு செல்வோன் தான் உயர்ந்த மனிதன். அதிலும் சத்தியத்துக்காக வாழ்கிற மனிதன் தான் உயர்ந்த மனிதன். சத்தியத்துக்காக வாழ்ந்து அதற்காக குரல் கொடுத்து அதற்காகவே இறுதியில் தன் உயிரை கொடுப்பவன் தான் உண்மையான மனிதன், உண்மையான இறை விசுவாசி. இந்த செய்தியை தான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது. முழு வாழ்க்கையும் தியாகமயமானது. அந்த தியாகத்தை தான் நாம் வருடம் ஹஜ்ஜிலும் இந்த பெருநாள் தினத்திலும் நினைவு கூறுகிறோம். உணர்ச்சி பூர்வமாக நினைவு கூறுகிறோம். பிறந்த நாள் முதல் இறக்கும் வரை அவர்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள், அறைகோளுக்கு முகம் கொடுத்தார்கள், மிக பெரும் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தார்கள். சத்தியத்துக்காக தனது தந்தையினால் அவர்கள் இம்சிக்கப்பட்டார்கள். சத்தியத்துக்காக அவர்கள் தனது சமுதாயத்தினால் இம்சிக்கப்பட்டார்கள். தனது நாட்டு ஆட்சியாளரினால் அவர்கள் அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள். எகிப்துக்கு செல்கிறார்கள், அந்த நாட்டு ஆட்சியாளரினால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். நெருப்பு வணங்கிகள் அல்லது நட்சத்திரங்களை வணங்குகின்ற ஒரு கூட்டத்தினால் அவர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்தேர்ச்சியாக பல உயிர் ஆபத்துகளுக்கு அவர்கள் முகம் போட்டுக் கொண்டே இருந்தார்கள். தனக்காக அல்ல, தன்னுடைய உலக வாழ்க்கைக்காக அல்ல, உலக லாபத்துக்காக அல்ல, அனைத்தும் சத்தியத்துக்காக, படித்த ரப்புல் ஆலமீன் உடைய திருப்தியை பெறுவதற்காகத்தான் முழு வாழ்க்கையில் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, எல்லா வகையான அச்சுறுத்தல்களுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுத்தார்கள். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்கிறார்கள். இந்த மக்காவுக்கு செல்கிறார்கள். நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு செல்கிறார்கள். எதற்காக? உழைப்பதற்காக, சம்பாதிக்கிறதற்காக, ஒரு உலக லாபத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, முழுமையாக மொத்தமாக ரப்புல் ஆலமீனுடைய அந்த சத்திய மார்க்கத்தை, செய்தியை
உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக. அத்தகைய மனிதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த மனிதரை நினைவு கூர்ந்துதான் இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறார். அவருடைய தியாகம் நினைவு கூறப்பட்டுதான் உண்மையில் இந்த நாளிலே உதஹியா குர்பான் கொடுக்கப்படுகிறது. எத்தனை எத்தனை சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள். இறுதியிலே அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள். அதை விட மிக பயங்கரமான ஒரு சோதனைக்கு முகம் கொடுக்கிறார்கள். தனது முதுமையிலே தனக்கு கிடைத்த ஒரே ஒரு குழந்தையை, மகன் இஸ்மாயிலை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் பணிக்கிறான். அதற்கும் கட்டுப்படுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை தியாகம், எத்தனை அர்ப்பணம், எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள். முழு வாழ்க்கையும் அப்படித்தான் அமைந்தது. லில்லாஹ் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது தொழுகை, என்னுடைய கிரியைகள், என்னுடைய வாழ்வு, எனது மரணம் எல்லாமே உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது என்ற அந்த பிரகடனத்தை தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்தகைய தியாகம் நினைத்து பாருங்கள். தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் மனித நடமாட்டம் இல்லாத, வாழ்வாதாரம் இல்லாத, குடிக்க தண்ணீர் இல்லாத பாலைவனத்திலே அல்லாஹ்வின் கட்டளை ஏற்று விட்டு செல்கிறார். தன் மகனை அறுத்து பலியிட முன் வருகிறார்கள். எல்லா வகையான சவால்களுக்கும் முன் கொடுக்கிறார்கள். அனைத்திலும் ஜெயிக்கிறார்கள். விளைவு என்ன? விளைவு என்ன? நானும் நீங்களும் அந்த மாமனிதரை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உணர்ச்சி பூர்வமாக என்றும் எப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை விட அவர்கள் மிக மேலான பதவியை பெற்றார்கள். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தோழர், நண்பர் என்ற அந்த பதவியை அடைந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கலீலுல்லாஹ்வாக, அவனது நண்பனாக, நேசனாக மாறுவது என்பது எவ்வளவு பெரிய அளப்பரிய அருள் பாக்கியம் என்பதை நினைத்து பார்க்க. அதனை சும்மா அடைய முடியாது, லேசாக அடைய முடியாது, சாதாரணமாக அடைய முடியாது. மிகப்பெரிய தியாகங்களுடைய விளைவுதான் அல்லாஹ் அவர்களை அவ்வாறு தெரிவு செய்தார். குர்ஆன் சொல்கிறது, அவர் சோதிக்கப்பட்டார், கடுமையாக சோதிக்கப்பட்டார், எல்லா சோதனைகளும் வெற்றி அடைந்தார். விளைவு அல்லாஹ் அவரை தனக்கு நெருக்கமான ஆளாக தெரிவு செய்தார். இது நமக்கு சொல்லுகிற செய்தி மிக தெளிவானது. எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற செய்தி மிகவும் தெளிவானது. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீன் அடிப்படையில் வாழ்வதற்காக நாம் தியாகங்களை செய்கிற போது, அர்ப்பணிக்கிற போது, விட்டுக் கொடுக்கிற போது, இழக்கிற போது, கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்கிற போது, பொறுத்துக் கொள்கிற போது விளைவு எதுவாக இருக்கும்? அல்லாஹ் நம்மை தெரிவு செய்வார், நெருக்கிக் கொள்வார். இறைவா, உன்னை அடைந்தவன் எதை இழந்தான், உன்னை இழந்தவன் எதை அடைந்தான். அல்லாஹ்வை அவனை திருப்தி ஒருவர் அடைந்து விட்டால் அவர் இழந்தது எதுவுமே இல்லை. ஒருவர் இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து சம்பத்துகளையும் பெற்றாலும் அல்லாஹ்வை அவனை திருப்தி அடைய தவறினால் அவர் அடைந்தது எதுவும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய உண்மை, யதார்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற செய்தி இது. வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் மாத்திரம் அல்ல, அர்ப்பணம் மாத்திரம் அல்ல, சாதனை மாத்திரம் அல்ல. அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருந்தது. அன்னை ஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாருக்கு பின்னால் இருந்தார்கள். அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் நின்றார்கள். ஒரு குடும்பம், ஒரு முன்மாதிரியான குடும்பம், ஒரு ஐடியல் ஃபேமிலி. உலகமே பார்த்து வியக்கின்ற ஒரு குடும்பத்துடைய கதை இது. அதில் குடும்ப தலைவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் அங்கே ஒரு குடும்ப தலைவி இருந்தார். அவர் இல்லாமல் இருந்திருந்தார், அவருடைய ஒத்துழைப்பு கிடைக்காமல் இருந்திருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுமந்திருந்த கவலையை அந்த பெண் சுமக்காமல் இருந்திருந்தார். நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரமப்பட்டிருப்பார்கள். எனவே எப்போதும் குடும்பமாக ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும், தாயும் தந்தையும், பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்துதான் சத்தியத்தின் அடிப்படையில், ஹக்கின் அடிப்படையில், தீனின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். தனித்து நின்று ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இந்த தீன் அடிப்படையில் வாழ்வது என்பது ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க்.
ரொம்ப சிரம சாத்தியமான சவால் மிக்க ஒரு வேலையாக பணியாகத்தான் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற மற்றொரு முக்கியமான செய்தி, எத்தகைய ஒரு முன்மாதிரியான ஆணாக, கணவனாக, தந்தையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களோ அதே போல ஒரு முன்மாதிரியான பெண்ணாக, தாயாக, மனைவியாக அன்னை ஹாஜர் இருந்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா தியாகங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஒரு கட்டம், இக்கட்டான கட்டம், நெருக்கடியான கட்டம், மக்கா மண்ணிலே மனித சஞ்சாரமே இல்லாத அந்த இடத்திலே, மக்கள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்திலே, வாழ்வாதாரமே காணப்படாத அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்களும் மகனும் இங்கே இருக்க வேண்டும், நான் மற்றொரு பயணம் போக வேண்டும், இன்னொரு பயணம் எனக்கு இருக்கிறது. அன்னை ஹாஜர் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தானா இப்படி போகுமாறு உங்களுக்கு பணித்தார்? அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல இப்படி நம்மை இங்கே தனியே விட்டுவிட்டு இந்த இடத்திலே விட்டுவிட்டு செல்ல தீர்மானித்து என்று கேட்ட போது கால நாம், அப்படித்தான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போது அன்னை ஹாஜர் இத்தகைய தயக்கமோ, குழப்பமோ, சலனமோ, சபலமோ, தடுமாற்றமோ இல்லாமல் சொன்னார்கள், இதன் லா யுதையுன அல்லாஹ், அப்படியாக இருந்தால் ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், எங்களை வீணாக்க மாட்டான், பிரச்சனை இல்லை, நீங்கள் செல்லலாம் என்று வழி அனுப்பி வைக்கிறார். எத்தகைய ஈமான், பொறுமை, யகீன், உறுதிப்பாடு என்று சிந்திப்பார்கள். இது ஒரு சிறந்த பெண்ணுக்குள்ள, சிறந்த மனைவிக்குள்ள, சிறந்த ஒரு தாய்க்குள்ள அற்புதமான முன்மாதிரி அல்லவா? இத்தகைய ஒரு ஒத்துழைப்பு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு இல்லாத நிலையில் எந்த ஆணினால் இந்த உலகத்திலே உருப்படியான ஒரு சாதனையை சாதிக்கிறது? மகனை பாருங்கள், இத்தகைய மகன், அவருடைய வளர்ப்பை பாருங்கள், அந்த தாயும் தந்தையும் எப்படி அந்த மகனை வளர்த்திருந்தார்கள் என்று பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சோதனைக்கு மேல் சோதனையை எதிர்கொண்டு இறுதியிலே அல்லாஹ் பயங்கரமான ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஒரு மனிதன் எதையும் இழக்க தயாராக இருப்பான். பணத்தை இழப்பான், பதவியை இழப்பான், மற்றொன்றை இழப்பான், இன்னொன்றை இழப்பான். தான் பெற்றெடுத்த குழந்தையை தன் கரங்களினால் பலியிட எந்த ஒரு மனிதனாவது துணிவானா, முன் வருவானா? அதிலும் தனக்கு கிடைத்த ஒரே ஒரு குழந்தை, அதுவும் தன்னுடைய முதுமையிலே கிடைத்த ஒரு அற்புதமான குழந்தை. அந்த குழந்தையை தன் கையால் அறுத்து பலியிடுவது என்பது கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் சோதிக்கிறார். இது சோதனை களம் அல்லவா? அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள். சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், ஹாஜருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க வேண்டும், இஸ்மாயிலை நினைத்து பார்க்க வேண்டும். நானும் நீங்களும் என்ன சோதனைக்கு தான் வாழ்க்கையில முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று கண்டிப்பாக நினைக்க தோணும். தனது மகனை அணுகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவிலே கண்டேன். அல்லாஹ்வினால் பணிக்கப்பட்டிருப்பதாக நான் ஆழமாக நம்புகிறேன். உன்னை அறுத்து பலியிட வேண்டும். உனது அபிப்பிராயம் என்ன? மகனும் கேட்கிறார்கள், உனது அபிப்பிராயம் என்ன? உனது கருத்து என்ன? எப்படி வளர்க்கப்பட்டிருந்தார் அந்த மகன்? எப்படி உருவாக்கப்பட்டிருந்தார் அந்த மகன்? எத்தகைய ஒரு பயிற்றுவிப்பு நடந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர் என்ன சொன்னார்? தந்தையே, அருமை தந்தையே, அல்லாஹ்வினால் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், அவனது கட்டளை நிறைவேற்றுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நான் பொறுமையாக இருப்பேன், பொறுமைசாலி ஒருவனாக இருப்பேன், பொறுமையாளியாகத்தான் நீங்கள் என்னை கண்டுகொள்வீர்கள். நிச்சயமாக நான் தயங்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், முடியாது என்று சொல்ல மாட்டேன், விரண்ட விட மாட்டேன், செய்யுங்கள் தந்தையே என்று சொல்கிறார். எத்தகைய வளர்ப்பு சென்று பாருங்கள். இதுவல்லவா சாதனை? எனது பிள்ளை இந்த படிப்பை முடித்து விட்டது, அந்த படிப்பை முடித்து விட்டது, இந்த மாற வேண்டுமே என்ற ஆதங்கம் எவ்வளவு பேர் இருக்கிறது. இது டாப் பிரையாரிட்டியாக, முதல் தர முன்னுரிமையாக எவ்வளவு பேரிடம் இருக்கிறது.
சிந்து பாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை வருடா வருடம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் நீங்களும் பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும், நல்ல உணர்ச்சி பெற வேண்டும், நமது வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும். சிலரை பொறுத்தவரை சிறிய மாற்றம் வர வேண்டும், மற்றும் பலரை பொறுத்தவரையிலே யூ டர்ன் எடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு நாள் தான் இன்றைய நாள். இது சாதாரண நாள் அல்ல. பாரம்பரியமாக சமுதாய பூர்வமாக பிறநாளை கொண்டாடும் அந்த பார்வை கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். இது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட நாள். அங்கே லட்சோபலட்ச மக்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றி அதன் உச்ச கட்டத்திலே போது இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் பிரகடனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களுடைய உயர்ந்த பெருமானங்கள் வேல்யூஸ் அங்கே உலகத்தாருக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமத்துவத்துடைய வெளிப்பாடாக அது அமைந்திருக்கிறது. இப்படி ஹஜ்ஜுடைய மகிமையை சிறப்பை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இது தியாகத்தோடு சம்பந்தப்பட்டது. அந்த தியாகத்தை அடையாளப்படுத்தும் வகையில் தான் குர்பானை கொடுக்கிறோம், உத்ஹியாவை கொடுக்கிறோம். அது வெறுமனே சாதாரண உத்ஹியா அல்ல. நமது ஈகோவை குர்பான் கொடுக்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் மனித பழையினங்களை குர்பான் கொடுக்க வேண்டும். துனியா என்ற உலக ஆசையை குர்பான் கொடுக்க வேண்டும். நமது உள்ளத்திலே இருக்கிற ஆசா பாசங்களை குர்பான் கொடுக்க வேண்டும். ஹவன் நஃப்ஸ் என்ற மனோ இச்சையை நாம் குர்பான் கொடுக்க வேண்டும். உதுஹியாவோடு சேர்ந்து குர்பானோடு சேர்ந்து இவையெல்லாம் குர்பான் கொடுக்கப்பட வேண்டும். அறுத்து பலியிடப்பட வேண்டும். தூய்மையான மனிதர்களாக நானும் நீங்கள் மாற வேண்டும். இப்ராஹிமிய பொறுமை, இப்ராஹிமிய தியாகம், இப்ராஹிமிய அர்ப்பணம், இப்ராஹிமிய உணர்வு ஒவ்வொரு மூமிலும் பிறக்க வேண்டும். மில்லத்து இப்ராஹிம், இது இப்ராஹிமுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தின் மைந்தர்கள் நாங்கள். இப்ராஹிமிய பண்புகள் நமது வாழ்க்கையில் வர வேண்டும். ஹாஜரிய ஈமான், ஹாஜரிய பொறுமை, ஹாஜருடைய தியாகம், அர்ப்பணம் ஒவ்வொரு பெண்ணிலும் வர வேண்டும். இஸ்மாயிலிய பார்வை, இஸ்மாயிலிய நோக்கு, இஸ்மாயிலிய பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு பிள்ளையிலும் வர வேண்டும். இந்த உணர்வை தான் நமக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தர வேண்டும். அத்தகைய ஒரு நாள் தான் இன்றைய நாள். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று இப்ராஹிமிய தியாகத்தை இங்கு பார்க்கிறோம். இப்ராஹிமிய பொறுமையை எங்கு பார்க்கிறோம். இப்ராஹிமிய யகீனை எங்கு பார்க்கிறோம். ஈமான் எங்கு பார்க்கிறோம். எங்குமே வெளிப்படையாக பார்க்க முடியவில்லை. ஒரே ஒரு பூமியில் பார்க்கிறோம். அதுதான் பலஸ்தீன் பூமி. அங்குதான் கடந்த 20 மாதங்களாக இப்ராஹிமிய பண்புகளை தன்மைகளை முழுமையாக மொத்தமாக பார்க்கிறோம். இன்றைய நாளில் கூட நானும் நீங்களும் அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய குடும்பத்தை நினைவு கொண்டு கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிமிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கிற பெண்கள் ஹாஜருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள பிள்ளைகள் இஸ்மாயிலுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக நின்று, பொறுமையாக நின்று, விஸ்தீரமாக நின்று, எத்தகைய பின்னடைவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகமே அவர்களை கைவிட்டு இருக்கிறது. யாரும் அவர்களுக்காக தூய்மையாக இயங்க செயற்பட உரிய நடவடிக்கை எடுக்க தயாரில்லை. எல்லாம் வெறும் பேச்சு, வெறும் கோச். அப்படி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையினர் என்று சொல்வதற்கு முழுமையான தகுதியுடைய நிலை. நானும் நீங்களும் வெற்றி தலைகுடியவர்கள். நாம் எவ்வளவு சுயநலமிகளாக, எவ்வளவு பயங்கர உலக ஆசை பிடித்தவர்களாக இருக்கிறோம் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை அந்த மக்களை பார்த்துதான் ஆண்களும் பெண்களும் நாம் அனைவரும் உணர வேண்டிய தேவை இருக்கிறது நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தியாக திருநாளிலே அந்த மக்களுடைய தியாகத்தை நாம் மெச்ச வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்களுக்காக கையேந்தி குறைந்தபட்சம் 2 சொட்டு கண்ணீர் வடித்து துஆ செய்ய வேண்டும். அவர்கள் பெற்றிருக்கிற மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா சகோதரர்களே சகோதரிகளே? நீங்க நினைக்கலாம், என்ன வெற்றி? அழிவுக்கு மேல் அழிவு, பேரழிவு, இன சுத்திகரிப்பு, இன வடுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பேர் மாண்டு விட்டார்கள், மடிந்து விட்டார்கள், உயர்ந்து விட்டார்கள், நாடே அழிந்து விட்டது, குட்டிச்சுவராக போய்விட்டது. என்ன பெரிய பெருமை! அல் குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான்,
சத்தியத்துக்காக வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த உதவி வெற்றியாக வரும், மற்றொன்றாக வரும், இன்னொன்றாக வரும். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவனது தீனுக்கு உதவி செய்தால் கிடைக்கின்ற முக்கியமான ஒரு பெருபெயரை, ஒரு ரிசல்ட்டை அல் குர்ஆன் அடுத்து சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், உங்களது பாதங்களை அவர் ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்துவான். கடைசி வரைக்கும் உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பின்வாங்காமல், புறமுது காட்டாமல், பலீனம் அடையாமல், சோர்வடையாமல், ஓடி ஒழிக்காமல், பதுங்காமல், தொடர்ந்தும் உறுதியாக இருக்கும் அந்த சபாத் என்ற தன்மையை தருவார். இதையும் அன்று இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், இஸ்மாயிலுடைய வாழ்க்கையில் பார்த்தோம், ஹாஜருடைய வாழ்க்கையில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த மண்ணில் மாத்திரம்தான் பார்க்கிறோம். ஆங்காங்கே சில தனிமனிதர்கள் இருக்கலாம். ஒரு சமூகமாக பார்க்கிறோம் என்றால் அங்குதான் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தீன் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இந்த உம்மத்திலே ஒரு சாரார், ஒரு கூட்டம் சத்தியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும், உறுதியாக இருக்கும். யாராலும் அவர்களை பலவீனப்படுத்த முடியாது, அவர்களை ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் தாயிஃபத்துல் மன்சூரா, அல்லாஹ்வின் உதவியை பெற்ற அந்த கூட்டம். ஃபிர்கத்துன் நாஜியா, ஈடேற்றம் பெற்ற கூட்டம். ஈடேற்றம் பெற்ற கூட்டம் என்று யார் யாரோ தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈடேற்றம் பெற்ற கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம். உண்மையிலே இந்த மனிதர்கள் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா. சில கொள்கைகளையும் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வைத்துக் கொண்டு இந்த சிந்தனையும் கொள்கை உள்ளவர்கள் தான் நபி அவர்கள் சொன்ன அந்த ஈடேற்றம் பெற்ற கூட்டம் தாயிஃபத்துல் மன்சூரா, அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்று விவாதித்துக் கொண்டு, வாதித்துக் கொண்டு, தவா செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களே இந்த அல்லாஹ்வுக்காக வாழ்கிற அந்த கூட்டம் தான். நபி அவர்கள் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பைத்துல் மக்திஸையும் அதை சூழ இருக்கிற அந்த மக்கள் தான் உண்மையில் சத்தியவான்கள் என்று சுபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாள் நிச்சயமாக ஒரு பக்கம் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நாள், அனைவரையும் அரவணைக்க வேண்டிய நாள், அணைக்க வேண்டிய நாள். மறுபக்கம் அந்த மக்களுக்காக கையேந்தி பிரார்த்திக்க வேண்டிய நாள். நம்மால் முடியுமான மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டிய நாள், வழங்குவதற்கு திடுசங்கப்பம் போட வேண்டிய நாள். நானும் நீங்களும் இப்ராஹிமிய குணங்களை பெற்றவர்களாக, ஹாஜருடைய குணங்களை பெற்றவர்களாக, இஸ்மாயிலுடைய தன்மைகளை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று உறுதி கூற வேண்டிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு உணர்வையும் பக்குவத்தையும் எனக்கு உங்களுக்கு தந்து அருள் புரிவாராக. அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கேட்கிற இந்த துஆவை, பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக. நம் அனைவருக்கும் நீ மன நிறைவான வாழ்க்கையை தந்தல்வாயாக. நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அமைதியை, சமாதானத்தை நீ ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. மிக பயங்கரமான அச்சுறுத்தலுக்கு, ஆபத்துக்கு, அழிவுக்கு முகம் கொடுத்திருக்கிற அந்த பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுதலையை வழங்குவாயாக, நிவாரணத்தை கொடுத்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கு நீ மன நிறைவான வாழ்க்கையை வெகு விரைவிலே ஏற்படுத்தி அருள் புரிவாயாக. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين. أما بعد فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا أول المسلمين. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا بما فيه من الآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم وبر رؤوف رحيم ورب كريم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان يوم الدين. أما بعد، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، ولله الحمد. عباد الله، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان بن نورين وعلي بن سبيل الله وعن بقية الصحابة أجمعين، وارحمنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة امرنا، واصلح لنا دنيانا التي فيها معاشنا، واصلح لنا اخرتنا التي اليها معادنا.
اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. اللهم عليك باليهود الغاصبين، اللهم عليك باليهود الظالمين، اللهم لا تحقق لهم غاية ولا ترفع لهم آية، واجعلهم من بعدهم عبرة آية يا رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ودعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم.